மார்கழி பொறந்ததுலேருந்தே என்னடா நமக்கு குளிரே தெரியல பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா 2 டேஸ்க்கு முன்னாடியிருந்தே லைட்டா தொண்டை கரகரப்பு. இந்த வாழைப்பூ கூட்டுலாம் பண்ண வேலை, பூசணிக்காய் பண்ண வேலை, நேத்துலேருந்து ஒரே கோல்ட் ஆயிடுச்சு. தொண்டை கரகரப்பு வந்துச்சு. நேத்து வந்து காலையில மார்கழி பிரம்ம முகூர்த்த வழிபாடு முடிஞ்சவுடனே சஷ்டின்றதுனால சஷ்டிக்கு முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வெத்தலை தீபம் தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 6 வெத்தலை இது வந்து என்ன வெத்தலைன்னு தெரியல. செடியிலேருந்து பறிச்சது. இது வந்து கம்மார் வெத்தலை அப்படின்றாங்க. இந்த வெத்தலைலாம் வச்சு விளக்கேத்தலாமான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மார்கழி மாசத்துல வந்து சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா தரிசனமும், வைகுண்ட ஏகாதசியும் தான். இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு வரும். மார்கழி பௌர்ணமியில வரும். அன்னைக்கு வந்து சிவபெருமான் எங்க ஊர்லலாம் வந்து சிவபெருமான் வந்து மெயினா பெரிய கோவிலா இருக்கிற அந்த சிவபெருமான் மொத்த பேரும் 3 பேர் வந்து காட்சி குடுப்பாங்க. பஜார்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வருவாங்க. ஒரு இடத்துல காட்சி குடுத்தாங்கன்னா, அத சூரியன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து தரிசனம் எல்லாருமே பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை களி. அந்த திருவாதிரை களி தான் சிவபெருமானுக்கு அன்னைக்கு ஸ்பெஷலா வந்து செய்யக்கூடிய நெய்வேத்திய பிரசாதமா இருக்கும். அது வந்து எங்க ஊர்ல வந்து எங்க அப்பா அவரே வந்து சமைச்சு ஒவ்வொரு வருஷமும் அன்னைக்கு வந்து பிரசாதம் எல்லாருக்கும் குடுப்பாங்க. நான் தான் இங்கேருந்து மிஸ் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். இந்த வருஷத்துடைய ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி 2ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை தாங்க வருது. சஷ்டி வழிபாட்டுக்கு உண்டான எல்லா பூஜையும் சிறப்பா முடிச்சுட்டு, நெய்வேத்தியமா நட்ஸ்லாம் வச்சுட்டு முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இட்லி மாவு இல்லன்னா கை உடைஞ்ச மாதிரி இருக்குங்க. உட முடியாதனால, அதிகமா போட்டு அரைக்க முடியாதனால, ஒரு 1/2 கேஜி ஊற வச்சு மிக்ஸிலயே அரைச்சு வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூஸ் பண்ண சொல்ல, மாவு அரைக்க சொல்ல அப்பவே அழகா தொடச்சிட்டோம்னா, துணி போட்டு அந்த இடமே கிளீனா இருக்கும் மிக்ஸியும். இந்த பூ வந்து பாருங்க, சிவலிங்க பூ. இந்த சிவலிங்க பூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்திருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை டாட்டா.